அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு பேருந்து மூலமா சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யறாரு. இந்த பயணத்திற்கான லட்சணைய மற்றும் பிரச்சார பாடலும் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைத்து தேர்தல் வியூகங்களை வகுத்து வருது. இந்த கூட்டணியில மேலும் சில கட்சிகள் இணையும் அப்படின்னும், இந்த கூட்டணி தான் மெகா கூட்டணியா இருக்கும் அப்படின்னும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம தமிழகத்துல அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி தான் அப்படிங்கிற முழக்கத்தையும் எழுப்பி வர்றாரு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. முதல் கட்டமா வரும் 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்துல தன்னோட பிரச்சார பயணத்தை தொடங்கும் அவரு 23ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில நிறைவு செய்யறாரு. இந்த பயணத்தின் மூலமா அவரு 33 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களை சந்திக்கிறாரு. அவரோட பிரச்சார பயணம் தொடர்பான லட்சணை மற்றும் பாடல் ராயப்பேட்டையில உள்ள கட்சி தலைமை கழக அலுவலகத்துல வெளியிடப்பட்டிருக்கு. பொதுவா அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களோட பயணத்தை வேன் அல்லது கார்ல தான் மேற்கொள்வது வழக்கம். ஆனா எடப்பாடி பழனிசாமி முற்றிலும் வித்தியாசமா தன்னோட தேர்தல் சுற்றுப்பயணத்தை பேருந்துல மேற்கொள்றாரு. அதற்காக பிரத்யேக பேருந்து ஒன்றும் தயாராகி இருக்கு. இந்த பேருந்துல தான் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியா பயணம் மேற்கொள்ள இருக்காரு. பேருந்துல இருந்தபடியே பொதுமக்களை சந்திக்கும் அவரு ஒவ்வொரு சட்டசபை தொகுதிகளிலையும் ரோட் ஷோலையும் பங்கேற்கிறாரு. அதே போல கட்சி நிர்வாகி வீட்டுல உணவருந்தும் வகையில அவரோட பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல கட்சியினர் வீட்டிலேயே இரவு தங்கவும் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்காரு. எடப்பாடியோட இந்த புதிய தேர்தல் வியூகம் கட்சியினரிடையே பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு.